பருப்பு கீரை மசியல் தான் இன்னைக்கு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் பார்க்க போகிறோம். யூசுவலாக பருப்பு கீரைனாவே பெரியவங்க தான் லைக் பண்ணுவாங்க. சின்ன பசங்களாம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி கதை சொல்லணும். இப்போ நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்றதை அப்படியே நம்ம பார்த்துனே ஸ்டோரியும் கேட்கலாம். அந்த ஸ்டோரியே நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் அதை கேட்டு பருப்பு கீரை லைக் பண்ணாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்து ஒரு குட்டி கதையோடு சொன்னீங்கன்னா அவங்களே சாப்பிட்டுடுவாங்க லைக் பண்ணி. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து மிக்ஸ்டு கீரை தான் எடுத்திருக்கோம் இன்னைக்கு. பருப்பு கீரை எடுத்திருக்கேன், இங்கே பாருங்கள். இந்த நாட்டி பருப்பு கீரை எடுத்திருக்கேன். அப்புறம் சோய் கீரை எடுத்திருக்கேன். இந்த ஊசி மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த கீரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெந்தயக்கீரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 விதமான கீரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு வரேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஒரு வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருந்தது தான். அந்த பொண்ணு வந்து ஒரு 10 to 12 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கு பருப்பு கீரைனாவே பிடிக்காது. ஆனால் அவங்க ஒரு பாட்டி வந்து ஒரு கதை சொன்னாங்களாம். இந்த மாதிரி நீ வந்து பருப்பு கீரை சாப்பிட்டீனாக்கா ஹாப்பியாக நல்லா விளையாடலாம், நல்லா எனர்ஜி இருக்கும். கீரை சாப்பிட்டா நல்லா எனர்ஜி இருக்கும். பருப்பு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட அவள் வந்துட்டு கேட்கவே இல்லை. அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அன்றைக்கி சாப்பிடாமையே போய் படுத்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சான், அதாவது ட்ரீம். அந்த ட்ரீமில் கீரை பருப்பு வந்திருக்கு. அப்போ அந்த கீரை என்ன சொல்லுதான், அந்த கீரை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அது வந்து சொல்லுதான், இந்த மாதிரி நான் வந்து உனக்கு நல்ல எனர்ஜி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் பருப்பு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நான் வந்து உனக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்குறேன், இதில் ப்ரோட்டீன் இருக்குது, உனக்கு நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு. அப்போ இவன் வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு பசங்க வந்து பார்க்கில் விளையாடின்னு இருக்காங்க. நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கிற பசங்க ஹாப்பியாக விளையாடின்னு இருக்காங்க. சாப்பிடாத பசங்க கொஞ்ச நேரம் விளையாடுனதுமே அப்படியே டயர்டாகி சோர்ந்து போய் உக்காந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணுமா இல்லை டயர்டாக இருக்கணுமா, ஹெல்த்தியாக இருக்கணுமா, நல்லா நம்மளுக்கு பிரெயினுக்கு வந்து நல்லா ஆக்சிஜன் இருக்கணும், நம்ம நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அப்போது இந்த மறுநாள் வந்துட்டு இந்த குட்டி பொண்ணு வந்து டேபிளில் உட்காந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு இப்போ கீரை தால் மசியல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவங்க வீட்டில் ஒரே ஆச்சரியம், நீ வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிடுவியே, இப்போ எதுக்கு கீரை தால் வேணும் உனக்கு அப்படின்னா, இல்லை நைட் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதை கனவில் அதாவது அந்த ட்ரீமில் எனக்கு வந்து அந்த கீரை சொல்லுது எனக்கு நல்லா எனர்ஜி, பருப்பு சொல்லுது நீ நல்லா ஆக்டிவாக இருக்குவ, உனக்கு இதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடுறதுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, நானும் பார்த்தேன், ஆக்டிவாக இருக்கிற பசங்களாம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றாங்கோ, டயர்டாக இருக்கிற பசங்களாம் சரியாக வீக்காகிடுறாங்க சரியாக சாப்பிடாம அப்படின்ட்டு. அதனால நானும் இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஹாப்பியாக விளையாடணுன்னா நான் நல்லா சாப்பிட்ணும். இந்த கீரையில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே கலந்தது இது. இந்த கீரை பருப்பு மசியல் கொஞ்சம் ரைஸ், நீங்கள் கீ தேவைப்பட்டிங்கன்னா கீ லைக் பண்ணுறவங்க கீயும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து ரைஸு, தோசை, இட்லி, சப்பாத்தி, ரோட்டி, நான் இது எது கூடனாலும் இது சூட்டபுளாக இருக்கும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கு சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்துடுங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்க. வேண்டான்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ஸ்டோரியோடு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பருப்பு கீரை மசியல் வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு குட்டி கதை குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு ஊட்டினீங்கன்னா, மொபைல் ஃபோனெல்லாம் கையில் கொடுத்துட்டு ஊட்டுறத விட இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்டான ஸ்டோரிஸ் சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பசங்க சாப்பிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், குழந்தைங்க நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டாக இருப்பாங்க. செய்து சாப்பிட்டு அப்புறம் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஹெல்த்தியான ரெசிபி பருப்புக்கீரை மசியல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in next video. Farmer in the dell, the farmer in the dell. Hi-ho, the dairy-o, the farmer in the dell. The farmer takes the wife, the farmer takes the wife. Hi-ho, the dairy-o, the farmer takes the wife. The wife takes the child, the wife takes the child. Hi-ho, the dairy-o, the wife takes the child. The child takes the nurse, the child takes the nurse. Hi-ho, the dairy-o, the child takes